தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த கிருபையான ஆசீர்வதிக்கப்பட்ட காலவேளையிலே உங்களை கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறோம். தேவன் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னோடு கூட பரிசுத்த வேதாகமத்திலே ஆதியாகமத்தின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கே கர்த்தருடைய வசனம் சொல்லுது, ஆபிரகாம் 99 வயதுள்ளவராய் இருக்கும்போது தேவன் அவருக்கு தரிசனம் கொடுத்து, நான் சர்வ வல்லமை உள்ளவராய் இருக்கிறேன், எனக்கு முன்பாக உத்தமனாய் நடந்துக்கோ என்று சொன்னார். அன்பான சகோதரனே சகோதரியே, இந்த கிருபையான வேளையில ஆபிரகாமுக்கு 99 வயசுல தேவன் என்ன பண்ணாருன்னா தரிசனத்தை கொடுத்தார். இந்த வார்த்தையை கவனிக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையில தரிசனம்ன்றது ரொம்ப முக்கியம். அன்பான தேவ ஜனமே, தரிசனம்னா என்ன தெரியுங்களா? அன்பான தேவ ஜனமே, நம்ம பாஷையில் நம்ம புரிந்து கொள்ற விதத்திலே சொல்ல வேண்டுமானா, நான் ஒரு படியிலிருந்து இன்னொரு படி வளர வேண்டும். என்னங்க, ஒரு ஸ்தானத்திலிருந்து இன்னொரு ஸ்தானத்துக்கு நான் பெருக வேண்டும். அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் அன்பான தேவ ஜனமே, வேதத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எசேக்கியேல் 47ஆம் அதிகாரம் அதில் 2, 3, 4 வசனங்களை வாசி பாருங்க. இந்த 47ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, எசேக்கியேல் தீர்க்கதரிசிய தேவன் கணுக்கால் அளவுக்கும் அன்று முழங்காலுடைய அனுபவத்துக்கும் இடுப்பு ஆழ அனுபவத்துக்கும் நீச்சல் ஆழ அனுபவத்துக்கு கொண்டு போனார். இது எதை காண்பிக்குதுன்னா, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில 4 பிராயங்கள் இருக்கிறது. 1 பிள்ளையினுடைய பிராயம், 2வது வாலிபனுடைய பிராயம், 3வது புருஷனுடைய பிராயம், 4வது முதியோருடைய பிராயம். இந்த 4 அனுபவத்துக்கு வரும்போது அன்பான தேவ ஜனமே, அவங்கள பார்த்துன்னு சொல்லுவாங்க அனுபவசாலி என்று சொல்லுவார்கள். அப்போ இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில அன்பான தேவ ஜனமே, நீங்களும் நானும் என்ன ஆயிடக்கூடாதுன்னா, அந்த கணுக்கால் அளவு முழங்கால் அளவுல நின்றுடக்கூடாது. நீச்சல் ஆழ அனுபவத்துக்குள்ளே ரொம்ப பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ரொம்ப கிட்ட போயிடாதீங்க. அன்பான தேவ ஜனமே, இது தேவனுடைய ஆலோசனை கிடையாது, இது தேவனுடைய சத்தம் கிடையாது, இது லூசிபருடைய ஆவிங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, சபைக்கு போனியா என்னங்க, ஆராதனை பண்ணியா வந்துட்டே இருக்கணும். அன்பான தேவ ஜனமே, அப்போ யோசித்து பாருங்க, இதே போலதான் நீங்க சொல்றது போலதான் என்னங்க இன்னைக்கு உங்களை ரட்சிப்புல நடத்தணுங்க. நீங்க யாரும் வானத்திலிருந்து தேவதூதன் இறங்கி உங்களுக்கு சத்தியம் சொல்லல, நீங்க தானாவும் ரட்சிக்கப்படல. யாரோ ஒருத்தர் என்னங்க அவங்களுடைய நேரத்தையும் அவங்களுடைய காலத்தையும் என்னங்க அவங்களுடைய குடும்பத்தையும் எல்லாத்தையும் விட்டுட்டு உங்ககிட்ட அன்பான தேவ ஜனமே, தேவனுடைய வார்த்தை சொன்னதுனாலதான் குடிக்காரனா இருக்கிற நீ இன்னைக்கு நல்லவனா இருக்கிற, திருடனா இருக்கிற நீ இன்னைக்கு நல்லவனா இருக்கிற, சண்டைக்காரனா இருக்கிற நீ நல்லவனா இருக்கிற, வேசித்தனத்துல வாழ்ந்துட்டு இருந்தவங்க இன்னைக்கு நல்லவங்களா இருக்கிறாங்க. காரணம் என்ன? யாரோ ஒருவர் அன்பான தேவ ஜனமே சொன்னதுனாலதான் இன்னைக்கு அந்த சத்தியத்தை கேட்டு அந்த சத்தியம் நம்மளை விடுவித்து இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டு ஒவ்வொரு சபையில அங்கத்தினரா இன்றைக்கு நம்ம இருக்கிறோம். ஒருவேளை இன்னைக்கு உங்ககிட்ட யாரும் வராம போயிருந்தா, நீங்க ரட்சிக்கப்படாம இருந்திருந்தா, நீங்க இன்னும் பாவத்தில் அக்கிரமத்திலே இருந்திருப்பீங்க, இல்லைன்னா செத்து கல்லறைக்கு போயிருப்பீங்க. ஆனா இன்னைக்கு உயிரோடு மனுஷனா இருக்கிறீங்க. ஆனா நமக்கு மாத்திரம் ஒருத்தர் சொல்லணும். ஆனா நம்ம மாத்திரம் போய் என்ன பண்ணக்கூடாதுங்க, யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. இது பிசாசு பலருக்குள்ள என்ன பண்ணிட்டான்னு சொன்னீங்கன்னா, இப்படியாப்பட்ட விதையை விதைச்சிட்டான். இதெல்லாம் சபை தான் பார்த்துக்கும், ஊழியக்காரன் தான் பார்த்துக்குவாங்க. ஒரு குறிப்பிட்ட கூட்டமா அந்த குறிப்பிட்ட கூட்டம் தான் செய்யணும். இல்லையா, ரட்சிக்கப்பட்ட இயேசுவின் அன்பை அறிந்த என்னங்க ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் இந்த சத்தியத்தை சொல்ல வேண்டியது என்னங்க போய் நம்ம மேல விழுந்த கடமை. என்ன கர்த்தருடைய வசனம் சொல்லுது, நீங்க 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிச்சு பாருங்க. சுவிசேஷத்தை சொல்ல வேண்டியது மேல விழுந்த கடமை. நம்ம பாஷையில நம்ம பெற்ற நன்மையை, நம்ம பெற்ற ஆசீர்வாதத்தை, நம்ம பெற்ற என்னங்க இந்த மறுரூபத்தின் அனுபவம், நம்ம பெற்றதான மாற்றத்தை மற்றவங்களுக்கு போய் சொல்லணும். தரிசனம் வேணும் நமக்கு.
இன்னைக்கு ரொம்ப பேரை பெத்தவங்க என்ன பண்றாங்க தெரியுமா? சபைக்கு போனியா என்னங்க வாரத்துக்கு ஒரு நாள், அது கூட இன்னைக்கு என்ன ஆயிப்போச்சு தெரியுங்களா? கமர்ஷியல் ஸ்ட்ரீட்டுக்கு வர்ற மாதிரி ஆயிப்போச்சு. எப்படி சொல்லுங்க, பொழுதுபோக்குக்காக வர்ற மாதிரி. நம்ம சில நேரங்களை பார்த்துருக்கிறீங்களா, எக்ஸிபிஷன் போடுவாங்க, அங்க போய் பொழுது பார்த்துட்டு டைம் பாஸ் பண்ணிட்டு வராங்க பாருங்க. அந்த மாதிரி இன்னைக்கு கிறிஸ்துவங்க ஆலயத்துல வராங்க. என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? என்னங்க பாடுறாங்களா, வாசிக்கிறாங்களா, ஏதோ பிரசங்கம் பண்ணாங்களா, ஏதோ கத்துனாங்களா, வந்தோமா கேட்டோமா போனோமா, இப்படிதான் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு உருப்படாதது இருக்கிறீங்க வாழ்க்கையில. அன்பான தேவ ஜனமே, யாருக்கும் பிரயோஜனம் இல்லாத வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. அதனால பிசாசுக்கு என்ன பண்ணாதீங்க, தயவு செய்து இடம் கொடுக்காதீங்க. பிரியமான தேவ ஜனமே, நாம் என்ன பண்ண வேண்டும்? அடுத்த படிக்கு நம்ம முன்னேற வளர நம்ம கடந்து போக வேண்டும். அதுக்காக இன்னைக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேதம் சொல்லுகிறது, ரோமருக்கு எழுதினதான புத்தகம் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. சொல்லுகிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவான்? அன்பான தேவ ஜனம், அனுப்பப்படாவிட்டால் எப்படி போவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ இன்னைக்கு அனுப்பப்பட வேண்டியது அவசியம், சொல்ல வேண்டியது அவசியம். நமக்கு என்ன வேணுங்க? சொல்லணும்ன்ற பாரம் வேணும், என்னங்க போனோன்ற தரிசனம் வேணும். அப்படி நம்ம இருந்தா தேவனுக்காக பிரயோஜனமா மாற முடியும். அப்படி இல்லைன்னா அன்பான தேவ ஜனமே, நம்முடைய வாழ்நாளெல்லாம் வீணாளாக நம்ம காணப்படுவோம். ஆகையாலே அன்பான தேவ ஜனமே, இந்த வார்த்தை கவனிக்கிற என் அன்பு தேவ ஜனமே, எனக்கு யாரும் சொல்லலைங்க நீ ஊழியம் செய் அப்படின்னு சொல்லி. நான் முதல் வருஷம் விசுவாசியா இருந்தேன், 2வது வருஷம் சண்டே ஸ்கூல் டீச்சரா மாறினேன், 3வது வருஷம் செல் குரூப் லீடரா மாறினேன், 4வது வருஷம் அன்பான தேவ ஜனமே ஆண்டோடைய கிருபையில ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுங்களா? பிரியமான தேவ ஜனமே, பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் கொண்டு போனாங்க. அப்படி ஆண்டவர் கொண்டு போய் தேவனுடைய ஊழியத்தை செய்ய வைத்தாங்க. அதுக்கப்புறம் அன்பான தேவ ஜனமே, கர்த்தர் பிரியமான தேவ ஜனமே ஊழியக்காரர்களோடு இணைந்து ஊழியம் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தார். அதுக்கப்புறம் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா பல தேவ மனுஷர்களோடு நின்று கன்னடா மொழியில மொழிபெயர்க்க தேவன் உதவி செய்தார். என்ன 7வது ஆண்டுல கர்த்தர் முழு நேரம் ஊழியத்துக்கு அழைத்தார். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இருந்தது எங்கெங்க, மட்டமான இடத்துல சாதாரணமான ஒரு விசுவாசியா இருந்தேன். அங்கிருந்து தெரு பிரசங்கியார் மாத்தினாரு, அங்கிருந்து சண்டே ஸ்கூல் டீச்சரா மாத்தினாரு, அங்கிருந்து செல் குரூப் லீடரா மாத்தினாரு, அங்கிருந்து மிஷினரியா மாத்தினாரு, அங்கிருந்து அன்பான ஊழியக்காரனுக்கு மொழிபெயர்க்கிறத ஊழியத்தில் கர்த்தர் கொண்டு போனார். அங்கிருந்து பல தேவ மனிதர்களோடு நின்று கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வைத்தார். கடைசியில முழு நேரம் ஊழியத்துக்கு அழைத்தார். இன்னைக்கு அன்பான தேவ ஜனமே, தேவனை நான் நேசித்த வாஞ்சித்த, ஆகையால தேவனுக்காக ஏதாவது செய்யணும்னு சொல்லி கர்த்தர் என்ன பண்ணார் தெரியுங்களா? படிப்படியா உயர்த்த ஆரம்பித்தார். இன்னைக்கு நான் தைரியமா தெளிவாக சொல்ல முடியும், 100கணக்கான தேவ மனிதர்கள் சத்தியத்தில் சொல்லி இன்னைக்கு தேவனுக்கு ஆக உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். சமீபத்தில் ஒரு சகோதரர் எனக்கு தமிழ்நாட்டிலேருந்து அவர் ஃபோன் பண்ணார். அவர் அக்கிப்பிக்கு இனத்தை சார்ந்த பேர் பிரகாஷன் சொல்லிட்டு அவர் சொன்னார், பாஸ்டர் அன்னைக்கு நீங்கள் வந்து ஊழியம் செய்தீங்க, நீங்கள் சத்தியத்தில் நடத்துனீங்க, இன்னைக்கு எத்தனையோ பேர் நீங்கள் சொன்ன சத்தியத்தை கேட்டு இன்னைக்கு ஊழியக்காரனாக இருக்கிறாங்க. அதை காட்டில் எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம், வேற ஒன்றும் கிடையாது. அன்பான தேவ ஜனமே, மொத்தத்தில் என்னங்க தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படணும், நரகம் வெறுமையா மாறணும். ஆகையால் தான் பவுல் சொல்லும் போது அப்போஸ்தலருக்கு எழுதின நிருபம் 26ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களை வாசித்து பாருங்க. இருளில் இருக்கிற மக்கள் வெளிச்சத்தில் வரணும், கண்கள் குருடாக்கப்பட்ட மக்களுடைய கண்கள் திறக்கப்படணும், கட்டுண்டவர்கள் விடுவிக்கப்படணும். அகிரிப்பா ராஜாவை பார்த்து சொல்றாரு 19ஆம் வசனத்துல, அந்த பரம தரிசனத்துக்கு நான் கீழ்ப்படியாதவனாய் போகவில்லை. அவருக்கு என்ன இருந்துச்சுங்க? தரிசனம் இருந்தது. ஆகையாலே தான் அவர் தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்ய முடிந்தது. இந்த வார்த்தை கேட்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, நீ தேவனுடைய ஆலயத்துல உன்னை யாரும் கண்டுக்கலையா? கவலையே படாது. ஏன்னா பிரியமல்ல, மனுஷ முகத்தை பார்க்கறான், தேவன் உள்ளத்தை பார்க்கிறாரு. நீ தேவனுக்காக செய்ய வேண்டியதை செஞ்சுட்டே இரு. உன்னை படிப்படியா கர்த்தர் என்ன பண்ணுவார் தெரியுங்களா? உயர்த்தி கொண்டே போவார். அன்பான தேவச்சன்மை, ஒரு நாள் வரும், உன்னை யார் அலட்சியமா, யார் அசதியா, யார் உன்னை வளரக்கூடாது அப்படி தடுத்து நிறுத்தணும்னு நினைச்சாங்களோ அவங்க எல்லாம் ஆச்சரியப்படுவாங்க. கர்த்தர் என்ன பண்ணுவாருன்னா, அவங்க எல்லாருக்கும் இல்லாத ஒரு பாக்கியம் ஸ்லாக்கியத்தை தேவன் உனக்கு தருவார். உன்னை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்வார். அன்பான தேவ சனமே, எனக்கு ஒரு சகோதரர் தெரியும். என்னங்க, அவர் ஒருத்தரை ரட்சிப்பில் நடத்தினார்.
ஆனால் ரட்சிப்பை நடத்தினாரு. இவர் அன்பான தேவ ஜனமே இன்னைக்கு ஒரு சாதாரணமான ஊழியத்தை செய்கிறாரு. ஆனால் அவர் ரட்சிப்பில் நடத்தினவர் இன்னைக்கு ஒரு ஏஜி சபையில் என்னங்க ஒரு முக்கியமான இடத்துல என்னங்க ஒரு பெரிய சபையில் இன்னைக்கு போதகராக இருக்கிறார். நம்ம மறைந்திருந்தாலும் என்னங்க அநேக நட்சத்திரங்கள் வானத்தில் பிரகாசிக்குதா, அதை பார்த்து சந்தோஷப்படு. காரணம் என்ன தெரியுங்களா? நீ பட்ட பிரயாசம் ஒன்றும் வீண் போவாது. கண்டிப்பா உன் வேலைக்கேற்ற கூலிய என்னங்க உனக்குரிய பலனை கர்த்தர் இம்மையிலும் மறுமையிலும் தேவன் தருவார். ஏன்னா நம்முடைய தேவன் யாருன்னா, ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதை மறக்கிறவர் அல்ல, அதுக்கேற்ற பலனை தருகிற தேவன். ஆகையால நீங்க என்ன பண்ணுங்க, பணத்தின் பின்னால ஓடாதீங்க, மனுஷன் பின்னால ஓடாதீங்க, உலகத்தின் பின்னால ஓடாதீங்க, பாவத்தின் பின்னால ஓடாதீங்க, பாவ பழக்க வழக்கத்தின் பின்னால ஓடாதீங்க, தரிசனத்தின் பின்னாலே ஓடுங்க. ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் ஜெபிங்க. தேவனுடைய ஆவியான உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதை நீங்க செய்யுங்க. கண்டிப்பா தேவன் உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்யும். ஒரு நாள் நான் சபையில ஜெபித்து கொண்டிருக்கும் போது திடீர்னு ஆவியானவர் என்னோடு பேசினார். நீ எழுந்து நடந்து போ அப்படின்னார். எழுந்து நடந்து போன்னு சொன்ன உடனே ஜெபித்து கொண்டிருந்த நான், ஒரு 2-3 தம்பிங்க சபையில உக்காந்துட்டு இருந்தாங்க. ஆவியானவர் சொன்ன உடனே அவளை பார்த்து சொன்னேன்ப்பா நான் ஊழியத்துக்கு போறேன் வரீங்களான்னு. ஆனா எங்க எனக்கு தெரியாது. ஆவியானவர் எழுந்து போ அப்படின்னாரு. சபையில ஜெபித்துட்டு இருந்த நான் எழுந்து அப்படியே போக ஆரம்பித்தேன். அன்பான தேவ ஜனமே, ஆண்டவர் நேரா பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு கொண்டு போய் நிற்க வச்சார். அங்கேருந்து லெஃப்ட் போனார். நேராக லெஃப்ட் நடந்து போயிட்டே இருக்கிறேன். என் கூட வர்றவங்க எங்கே போகிறீங்கன்னு கேட்குறாங்க. சொன்னேன் வாங்க போகலாம். போயிட்டே இருந்தேன். ஆண்டு சொன்னார் மறுபடியும் லெஃப்ட் எடு அப்படின்னார். மறுபடியும் நேராக லெஃப்ட் எடுத்தேன். மறுபடியும் ஆண்டு ஸ்ட்ரெயிட்டாக போனார். ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருந்தேன். மறுபடியும் லெஃப்ட் எடுனார். மறுபடியும் லெஃப்ட் எடுத்தேன். மறுபடியும் ஸ்ட்ரெயிட்டாக போய் ரைட்டில் போனார். ரைட்டில் கீழே போகிறேன். அவங்க ஒரு பெரிய குளம், பெரிய கிணறு, பல பெண்கள், ஒரு 11-12 மணி இருக்கும், கிணத்துல தண்ணி எடுக்க வந்திருக்கிறாங்க. ஆவியானவர் சொன்னார், இப்போ நீ வார்த்தையை பேசு அப்படின்னு சொல்லி. அன்பான தேவ ஜனமே, கர்த்தருடைய வார்த்தையை பேச ஆரம்பித்தேன். அன்பான தேவ ஜனமே, அந்த இடத்துல எங்களுக்கு தேவன் செல்வி என்ற சகோதரி, அவங்க அக்கா தங்கச்சிங்க, கேர்லின் என்ற சகோதரி, ஜெய்சிலன் சொல்ற இன்னைக்கு அவர் ஊழியக்காரா இருக்கிறார். அவரு பலர் அந்த இடத்துல என்ன தெரியுங்களா ரட்சிக்கப்பட்டாங்க. இன்னைக்கு அதுல அநேகர் என்னங்க ஊழியக்காரனா இருக்கிறாங்க, அநேகர் மிஷினரிகளா இருக்கிறாங்க. இன்னைக்கு அதுல பலர் என்னங்க டிஜேலியில் இருக்கிற ஷெகினா சபைக்கு இன்னைக்கு விசுவாசிகளா போயிட்டு இருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, அன்னைக்கு உக்காந்து ஜெபித்து கொண்டிருந்தேன். ஆவியானவர் பேச ஆரம்பித்தார். அவர் நடத்தின பாதையில கடந்து போக ஆரம்பித்தேன். அநேகர் ரட்சிக்கப்பட்டான். என்னோட வாஞ்ச தரிசனம் எல்லாம், அன்பான தேவ ஜனமே, நம்ம மண்ணுக்கு போறதுக்கு முன்னால, நம்முடைய நாசில இருக்கிற சுவாசம் நம்ம விட்டு பிரியறதுக்கு முன்னால தேவனுக்காக ஏதாவது செய்து என்னங்க சாதித்து தேவனுடைய நாமத்தை உயர்த்தி நம்ம கடந்து போகணும். நாளைக்கு அன்பான தேவ ஜனமே, நம்ம போயிட்டாலும் இந்த ஊழியம் சாகக்கூடாது, இந்த தரிசனம் செத்து போக கூடாது. அது பலருக்குள்ள என்ன ஆகணும் சொல்லுங்க, பத்தி எரியணும். நீங்க பல பிரபலங்களை பாருங்க, அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நீங்க தான் எங்களுடைய மோட்டிவேஷன், நீங்க தான் எங்களுடைய இன்ஸ்பிரேஷன், உங்களை பார்த்து தான் நாங்கள் இப்படி மாறணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை போல நாளைக்கு நீங்க பலருக்கு இன்ஸ்பிரேஷனா, பலருக்கு மோட்டிவேஷனா, உங்களை பார்த்து பலர் தேவனுக்கு பிரயோஜனமான பாத்திரமா மாறணும். இவங்களை தேவன் பயன்படுத்துவாரானா என்னையே பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற அந்த எண்ணத்தை, சிந்தைய, பாரத்தை அவங்களுக்குள்ள உருவாக்கணும். அப்படி உருவாக்கி தேவனுக்காக எழும்பி பிரகாசிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? ஒரு தீர்மானம் பண்ணுவோமா? காலங்களை வீணாக்காதீங்க, தேவனுக்காக எழும்புங்க. கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். பரிசுத்த பிதாவே, சமீபத்திலும் தூரத்திலும் இந்த வார்த்தை கவனிக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம். பவுல் சொன்னது போல அகிரிப்பா ராஜாவுக்கு முன்பாக இருளில் இருக்கிறவளை வெளிச்சத்தில் கொண்டு வரவும், கட்டுண்டவர்களை கர்த்தா விடுவிக்கவும், பாவத்தில் இருக்கிறவளை ஜீவனுக்கு எதுவாய் நடத்த, ஆண்டவரே அந்த பரம தரிசனத்துக்கு நான் கீழ்ப்படியாமல் போகலன்னு சொன்னது போல இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே, அன்றைய எந்தெந்த எல்லையில், எந்தெந்த பகுதிகளில் இந்த வார்த்தை கேட்கிறாள், எந்தெந்த பட்டணத்தில், எந்தெந்த தேசத்தில் கேட்கிறார்களோ அந்த எல்லைகள், அந்த பட்டணத்தில், அந்த தேசத்தில்
இவர்கள் ஒவ்வொருவரும் நட்சத்திரங்களாய் மாற, வானத்தில் ஜொலிக்க, அநேகரை வெளிச்சத்தில் நடத்த அந்த தரிசனமுள்ள கருவிகளாய் இவளை எடுத்து நீர் பயன்படுத்துங்க. தானியேல் 12:3 கடைசி நாட்களில் நீதிமான் வானத்தில் நட்சத்திரங்களை போல ஜொலிப்பான்னு சொன்னிற ஒவ்வொருத்தரையும் எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. தொடர்ந்து அற்புதங்கள் அதிசயங்களை செய்யும் கர்த்தர். ஆண்டவரே, உம்மால் ஆகாதது, உம்மால கூடாதது ஒன்றும் இல்லையா. நீ உமக்கு லேசான காரியம். அந்நிய கண்கள் அல்ல, அவருடைய சொந்த கண்கள் காண உதவி செய்யும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பான சகோதரனே, சகோதரி, இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும்னு விரும்பினா எங்களை அணுகலாம். ஜெப குறிப்பு இருந்தா தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.